ஹாய் மக்களே, வணக்கம். வாழைத்தண்டை வச்சு ஒரு தொக்கு பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் வந்து நல்லா பெரிய சைஸ் வாழைத்தண்டு 3 துண்டு எடுத்திருக்கேன். இது நிறையவே இருக்குது. நான் வந்து முதல்ல அரிஞ்சு குக்கரில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. 3 விசில் வந்துடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே வந்துருச்சுங்க. இது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். ஜாரில் போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி துருவுனா மாதிரி அரைச்சிக்கணும். சும்மா ஒரு 2-3 வாட்டி இப்படி விட்டு எடுத்தோம்னா போதும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து நிறையவே அரைச்சாச்சு. ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவையான பொருள் பார்த்துப்போம். 2 தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு சோம்பு தட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுப்போம் எண்ணெயில். நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், போதும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுங்க. நான் இது வந்து சாதத்துக்கு செய்யலைங்க. தோசை டிஃபனுக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். நல்லா வதங்கட்டும். சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது தொக்கு பதத்தில் வேணுன்றதுனால ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. தக்காளி எடுத்து போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே நண்டு தொக்கு, அதாவது நண்டு தொக்கு நம்ம செய்வோம் இல்லைங்களா, அதே ஸ்டைல் தான் இது. நண்டு தொக்கு இல்லை என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட் அப்படியே இந்த வாழைத்தண்டு தொக்கில் வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதுலேயே அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நம்ம நான்வெஜ்ஜுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. வெஜிடபிளுக்கும் செய்யலாம். அதையும் நம்ம வந்து நான்வெஜ்ஜு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நிறைய பொருளெல்லாம் தேவைப்படாதுங்க. நம்ம சாதாரணமாக செய்கிற சட்னிக்கு, குழம்பு ஐட்டம், சாம்பார், மற்ற என்னெல்லாம் நம்ம வந்து மற்ற சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே பொருள் தாங்க. அதே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வதங்கட்டும். இதிலே குழம்பு மிளகாத்தூள் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போட்டோம். நம்ம வாழைத்தண்டு வேக வச்சு தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிடலாம். அந்த தண்ணி வாழைத்தண்டு தண்ணியில் ஊற்றி வச்சுருங்க. அதை ஊற்றிடலாம். நான் எல்லா தண்ணியுமே ஊற்றிடுறேன். ஒரு டம்ளர் அளவு வருது. அது வேக வச்ச தண்ணி தாங்க, சத்து தண்ணி தான். அதை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஃபஸ்ட்டு வரட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். அப்படியே ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வந்து தொக்கு வதங்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வாழைத்தண்டு அரைச்சதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதே ஸ்டேஜில் நண்டு போடுவோம். நண்டு, எறா அதெல்லாம் போடுவோம். அதுக்கு பதில்
நம்ம வாழைத்தண்டு எடுத்து போடுறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுவரையிலும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. வாழைத்தண்டுனாலுமே பருப்பு போட்டு தான் செய்வாங்க, இல்லை பொரியல் செய்வாங்க. பொரியல் செஞ்சால் பிடிக்காது, நறுக்குன்னு இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம தொக்கா செய்யும்போது சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெந்ததுன்றதுனால அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் இருக்கும் மூடி. மிளகுத்தூள் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னே தான் போடணும், முதலே போடக்கூடாது. நல்லாவே போட்டுக்கலாம். அப்படியே கறி தொக்கு ஸ்டைலில் இருக்கோங்க. நம்ம டிஃபனுக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நண்டு தொக்கு, கறி தொக்கு, எறா தொக்குன்னு சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டு ஃபீல் பண்ணுறோமோ அதே டேஸ்ட் மாதிரி தாங்க இருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான வாழைத்தண்டு தொக்கு ரெடி. அவ்வளோதான். அப்படியே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, போட்டுக்கலாம். அப்படியே நண்டு தொக்கு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சும்மா சொல்லலைங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ சொல்லுவீங்க. கமெண்டில் கண்டிப்பாக செஞ்சுட்டு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.